சரி, நம் வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து இந்த வருஷத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். ஒவ்வொரு வருஷங்களும் நம்ம இப்படி தான் பார்க்குறோம். இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார். ஓகே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுன்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம பலத்தினால் முடியல, நம்ம பராக்கிரமத்தை முடியல, நம்ம சம்பாத்தியத்தின் முடியல, நம்ம அறிவு கொண்டு முடியல, நம்ம மனுஷனுக்கு முடியாதது எல்லாம் தேவ ஆவியானவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நாம் முழுவதும் ஆவியானவர் கண்ட்ரோலில் விட்டு கொடுக்கணும். நான் போன 2 வாரங்களாக பார்த்தோம். அவர் வல்லமையுள்ளவர், அபிஷேகிக்கிறவர், உலகத்தை சிருஷ்டித்தவர், மரித்த இயேசுவின் சரீரத்தை எழுப்பி வெளியே கொண்டு வந்தவர், பரலோகத்திலிருந்து இடி முழக்கம் சத்தம் போல இறங்கினவர், பந்தகோஸ்தினால் அந்த வீடு அறை முழுவதும் ஒரு பெரும் காற்று போல இறங்கி ஒவ்வொரு நாவை அக்கினியாய் மாற்றினவர், ஒவ்வொரு மனுஷனும் அப்படி உருவாக்கினவர், சீசர்களை உருவாக்கினவர், அவரை கொண்டு சீசர்களை கொண்டு பல அற்புதங்களை செய்தவர், செத்தவனை எழுப்பினவர், ஓகே, அநேக வியாதியஸ்துகளை சுகமாக்கினவர். அந்த தெய்வத்தை தான், அந்த ஆண்டவராக இருக்கிற அந்த ஆவியாக இருக்கிற தேவனைத்தான் நாம் உள்ளே வச்சிருக்கோம். ஓகே, பெற்றுக்கொண்டுள்ளோம். அப்படிப்பட்டவரை நாம் பெற்றுக்கொண்டிருந்தும் கூட ஏன் இன்னும் அநேக மாற்றங்கள் ஏற்படலை, நிறைய பகுதியில் விடுதலை இல்லை, நிறைய நேரங்களில் நாம் அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க முடியாமல் இருக்குது, இப்படியெல்லாம் யோசிக்கிறோம்ல. ஏன் இந்த ஒரு கேள்விக்கு நான் 2-3 வாரங்களை பதில் சொல்லிட்டுருக்கேன். சரியா? சரி, இந்த வாரம் நாம் தொடர்ந்து நம்ம போவோம். எடுக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். வார்த்தையை உள்வாங்குங்க. உள்ளாயிருக்கிற ஆவி மனுஷனுக்கு, ஆவியாக இருக்கிற தேவனுக்கு இடம் கொடுங்கள். அவருக்குண்டானதை நாம் கொடுத்தால் நமக்குண்டானதை தேவன் செய்வார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், ஓகே, 17வது வசனம். 17 சொல்லுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலையும் பல ஆசீர்வாதத்தில் இதுவும் ஒன்று. அப்படிதானே? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். அப்போஸ்தலர் 10:38. அது பின்னாடி நான் விரிவாக பார்ப்போம். நிரப்பியிருந்தார். அதை நிரப்பியிருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படிதானே? சொல்லுதுங்களா இல்லையாங்க? ஆவினாலே இங்க சொல்லுது கர்த்தரே ஆவியானவர் இல்லையா? இப்போ இயேசு பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்ததுனால, அப்போ அவர் நிரம்பியது மாத்திரமில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ. நான் கேட்குறேன், இப்போ எங்க இருக்கார் ஆவியார்? சொல்லுங்க. தெளிவா இருக்கீங்களா? ஆவியானவர் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய இருதயமெல்லாம் தன் ஜனங்களோடு இருக்கணும், அதுதான் ஆசை. அதனால தான் ஆண்டவர் அங்கு இங்கு அலைஞ்சு திரிஞ்சு நீ ஓடக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தில் அவர் இருந்ததுனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இல்லையா? தெரிஞ்சு கொள்ளப்பட்ட கூட்டம் இஸ்ரவேல் மக்கள். அந்த மக்களை வெளியே கூட்டிட்டு வந்த உடனே தேவன் சொன்ன ஒரு காரியம், ஏன்னா 40 வருஷத்துல இங்கே 40 வருஷம் வனாந்தரத்தில் தான் இருக்கணும் ஒரு முடிவாகி போச்சு. இப்போ ஒரு டாட்டம் கீழ்ப்படியினால கானானுக்கு போக முடியாமல் இங்கே வனாந்தரத்துக்குள்ளே தான் இருக்கான். 40 வருஷம் இருந்ததுனால இப்படியே விட்டோன்னா பேசி 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 அடுத்த தலைமுறையும் சேர்த்து கெடுத்துருவான். இந்த தலைமுறை கெட்டு போச்சு, இந்த தலைமுறை வாயில் பேசி பேசி கெடுத்துட்டான். இவன் கெட்டது மாத்திரமில்ல, அடுத்த தலைமுறையும் எழும்ப விடமாட்டான்னு சொல்லி தேவன் உடனே இங்கே 40 வருஷம் இருக்கணும்னு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் உடனே மோசேயிட்டு கதை சொல்கிறாரு. சொல்லி இந்த 12 கோத்திரத்தின் மத்தியில் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. எங்கே உண்டாக்கணும்? ஓரத்தில் இல்லை, ஏதோ ஒரு சைடில் வை, அப்படி இல்லை. எங்கே இருக்கணும்? இந்த ஜனங்களுடைய மத்தியில் இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி இல்லையா? ஆசரிப்பு கூடாரம் அது சென்டராக இருக்கணும். இந்த மையமாக வச்சு தான் 12 கோத்திரங்கள் பக்கத்துக்கு 3 கோத்திரங்களாக படுக்க வைக்கணும். அப்படி இருக்கணும். இப்போ இந்த நடுவு இருந்து, ஓகே, ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட அந்த இடத்தில் அவர்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணினார். உள்ள வாசம் பண்ணி தன்னுடைய ரகசியங்கள், தன்னுடைய விருப்பங்கள், மறைபொருள் எல்லாவற்றையும் ஆசாரியர்கள் மூலமாய் ஓய்வு நாள்கள் தோறும் அவர்களுக்கு எடுத்து விவரித்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் யார்? ஓகே, இந்த உலகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, மனுவர்க்கம் எப்படி இருக்கணும்,
என் ஆசையெல்லாம் உங்களை குறித்து என்ன, இது எல்லாத்தையும் எடுத்து இன்னும் சொல்ல போனால் 5 ஆகமங்கள் அங்கே தான் எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான். தெரியுமா தெரியாதா? வனாந்தரத்தில் இருந்த நாட்களில் தான் மோசையை கொண்டு தேவன் இந்த 5 ஆகமங்களை எழுதி இதில் எல்லாம் சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள், மீறினால் என்ன நடக்கும், கீழ்ப்படிஞ்சு என்ன நடக்கும், இப்படி எல்லா ரகசியங்களையும் எல்லா காரியங்களும் வாரந்தோறும் அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய ஆவி இருக்கு இல்லையா, ஏன் ஆண்டவர் வாரந்தோறும் சபைக்கு வர வைக்கிறாரு? நம்முடைய உள்ளான மனுஷன் இருக்கா பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி மட்டும் தான் உள்ளான மனுஷனுக்கு இருக்குது. அதுக்கு மேலே அவன் ஒரு வாரத்துக்கு மேலே சத்தியத்தை அவன் கேட்கலன்னா, வாரத்துக்கு ஒரு முறை தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கலைன்னா, ரீசார்ஜ் பண்ணாத மொபைல் என்ன நிலையில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்தில் சொல்லுவான், ரீசார்ஜ் பண்ணலைன்னா 2ஆம் நாள் 3ஆம் நாள் இன்கமிங் செய்து கட் பண்ணிட்டுறான். வருது இல்லையா? அதே போல தான் என்ன ஆகிடும், நம்ம ஆவி ஸ்பிரிட்டில் ரீசார்ஜ் நம்ம பண்ணப்படவில்லை என்று சொன்னால், ஆவியான ஒரு கிரியை செய்யப்படவில்லை என்று சொன்னால், அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி போக முடியாது. அப்போ என்ன ஆகிடும், இன்கமிங் கட் ஆகிடும், அவுட் கோயிங் கட் ஆகிடும். 2 கட் ஆகிடுச்சுன்னா அது இருந்தும் பிரயோஜனமற்றதாக போயிடும் இல்லையா? இப்போ அநேக நேரங்களில் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். அப்போ அதனால தான் சொல்கிறேன், அநேக நேரங்கள் அதனால தான் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா, நம்ம ஸ்பிரிட்டை ரீசார்ஜ் பண்ணலைன்னு வச்சுங்களேன், அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓகே, அதுக்காக தான் கர்த்தர் வனாந்தரத்தில் தான் இருக்காங்க. வேலை வெட்டி எங்கேயும் இல்லை. சாப்பிட வேண்டியது, புசிக்க வேண்டியது, ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாமே அங்கே வனாந்தரத்தில் இருக்கும். ஆனால் விசேஷமாய் அந்த 7ஆவது நாள் தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அதற்காகத்தான் தேவன் அதை இன்னைக்கு வரைக்கும் நாட்களை ஏன் 8 நாளா 10 நாளா, வாரம் வந்து 8 நாள் 10 நாள் அப்படி உருவாக்கி இருக்க வேண்டியதானே? ஏன் 7 நாள் உண்டாக்குனார் தேவன்? படைப்பில் 7 நாட்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பர்பஸோட தான் அதை உண்டாக்குனார். நோக்கம் இல்லாமல் 7 நாட்களை தேவன் உருவாக்கப்படவே இல்லை. அந்த நான் சயின்டிஃபிக்கலாக நிறைய காரியங்களை பேசுவோம் வர நாட்களில். வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லையா? இந்த 7 நாட்கள் உருவாக்கி 6 நாட்கள் உனக்கு 7ஆவது நாள் எனக்குன்ட்டு கர்த்தர் இல்லை. எதற்காக? அவருக்காக. அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் இந்த நாட்களை விசேஷித்து கொண்டு அப்படி சமுத்திரம் இதை மோசே மூலமாய் சொல்லிக் கொடுத்தார் தன் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த நாட்களை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணி எதற்கு? ஏன்னா அந்த ஜனங்கள் ஒன்று நல்லா கவனிங்களேன், நம்ம ஏற்கனவே பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான பண்பாடுகள், பலவிதமான பழக்க வழக்கங்கள், சாப்பிட்றதுலையும் சரி, நம்முடைய ஊர்லையும் சரி, சமுதாயத்திலும் சரி, இப்படி பல விதத்தில் நாம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாமே நம்ம ஒரு விதத்தில் சிலது நன்மையாக இருக்குது நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே, பண்பாட்டுக்குள்ளே. ஆனால் அநேக காரியங்கள் நம்ம குருடாவே வச்சுருந்துச்சு. நம் சாயலை மறக்க பண்ணியிருந்துச்சு. நாம் வாழ வேண்டிய பிரகாரம் அனுபவிக்க பண்ணாமல் அது தடை பண்ணி வச்சுருந்துச்சுங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். முன்னாடி நம்ம எதெல்லாம் நல்லது நினச்சோம், இப்போ பார்த்தா நமக்கு அருவருப்பாக இருக்குது. இப்போ நம்ம நினச்சி பார்க்கும்போது, ஐயோ இது இந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா, இதுக்கெல்லாம் நான் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தேன்னா தோணுது இல்லை? அப்போது அதெல்லாம் வேண்டாதது. நம்ம ஆவி சொல்லிச்சுன்னா அது வேண்டாத காரியங்களை நம்ம மாற்றிருந்துருக்கோம்னு அர்த்தம். அப்போது இவைகளை எல்லாம் நான் மாற்றப்படணும்னா, அழுக்கு வெளியே போனால் சுத்தமான தண்ணி உள்ள வரணும். அப்படி தானே? நன்மையானது உள்ளே வந்தால் தான் தீமை வெளியே போகும். அது வரலன்னு வச்சுங்களேன், வரது முழுக்க எல்லாமே அழுக்கு தனியாகவே வந்துட்டு இருந்தால் சுத்தமாக்க முடியவே முடியாது. அப்போ அது பயன்படுத்துவதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் அழுக்கான வஸ்திரத்தை நீக்குகிறார், நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தரிப்பிக்கிறார். ரைட்? இவைகள் எல்லாம் முன்னாடியெல்லாம் நல்லா எல்லாருமே குளம் போல ஒரு இடத்துல போய் தங்கி கிடந்தோம், அடைஞ்சு கிடந்தோம் ஓடாமல். இப்போ ஆண்டவர் ரட்சிப்பின் மூலமாய் இப்போ என்ன பண்ணிட்டார், நதியை பிறப்பிக்க பண்ணி ஓட விட்டார். ரைட்டா? ஒரு குளம் அது சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே இருந்துச்சுன்னா, அது எல்லா விதமான தேவையற்ற பூச்சிகள், தவளை, வேண்டாதெல்லாம் பாசி எல்லாம் படிஞ்சு அது நாளுக்கு நாள் என்ன ஆகிடும், இந்த தண்ணி கெட்டு போயிடும். ஆனால் ஓடுகிற தண்ணி ஓடுகிற ஆறும் சரி, ஓடுகிற எல்லா நதிகளும் சரி, எப்பவுமே சுத்தமாக இருக்கும். அது ஓட நினைச்சு வேண்டாதெல்லாம் எடுத்து தள்ளிட்டு போயிடும் இல்லை? பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் தண்ணியெல்லாம். அதுதான் பாரு. அப்போ உங்களுக்குள்ளே தங்குகிற ஆள் இல்லை, ஓடுகிற நதிகள். தங்குகிற குளம் குட்டல்ல நாம் எல்லாரும் நதிகளாய் மாற்றி இருக்கிறார். அப்போ அப்படி மாற்றித்தான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படின்னா சொல்ல நிறைய நேரங்களில் நிறைய சொல்கிறாங்க, நான் இங்கே போனால் இது நடந்துச்சு, அங்கே போனால் அது நடந்துச்சும்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு ஆவியானவர் கிரியை செய்யும் போது. கவனிக்கிறீங்களா? நல்லா பாருங்களேன். ஆவியானவர் இப்போ எங்கே இருக்காரு? நமக்கு
உள்ளே இருக்கார். ரட்சிப்பின் போது நமக்குள்ள வந்து தங்கிட்டார், வாசம் பண்ணிட்டார். அப்போ உள்ள இருக்கிறவர் என்ன பண்றாரு? விடுதலையை கொடுக்கிறார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடுதலைன்னு சொல்லும்போது நிறைய நேரம் சொல்றாங்க, இந்த பிசாசிலிருந்து விடுதலை ஆகாத மட்டும்தான் விடுதலைன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா காரியத்தில் சிறைப்பட்டிருக்காங்க. இருக்காங்களா இல்லையாங்க? நிறையா விஷயத்தில் சிறைப்பட்டிருக்காங்க. ஒன்று பாருங்களேன், மெயின் பிசாசில் பிடிபட்டவர்கள் ஏராளம் உண்டு இந்த உலகத்தில். ஏன்னா ரட்சிக்கப்படாத அத்தனை பேரும் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியாக, இந்த உலகத்தின் அதிபதி பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். அது ஒரு விதமான கட்டுதான் அது, அப்படிதானே? பிசாசு அவனை குருடாக்கி வச்சிருக்கான். சிலரை வியாதி பிடிச்சு வச்சிருக்கான். பாருங்க, இந்த ஜுரத்தின் ஆவி சொல்றாரு பாருங்களேன். பேதுரு மாமி சொல்ற ஜுரத்தின் ஆவியை பார்த்து வெளியே போனார். அப்போ ஜுரங்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிட்டு ஆவி அது இல்லை. ஆபிரகாம் குமார்த்தி கூனியா இருக்கிறான். 18 வருஷமா ஆபிரகாம் குமார்த்தி பிசாசு கூனியா வச்சிருக்கானே, நல்லதான்னு கேட்கிறான். அப்போ கூணுங்கிறது வந்து அது ஒரு ஆவி, வியாதிங்கிற ஒரு ஆவி பாருங்களேன். அப்போ நிறைய பேர் பாருங்க, ஃபினான்ஷியலா பொருளாதாரத்தில் கட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் எடுக்க முடியறதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் நிறைய கேள்விப்படுறேன், ஒரு குடும்பத்தில் 4 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை. என்னத்தை தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இன்னொன்று சொல்ல போனால், எவ்வளோ வந்தாலும் அந்த பணத்தை கையாள தெரியாமல் ஒரு கூட்டம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பணத்தை இதை எப்படி கையாண்டு கரெக்டாக செலவு பண்ணுறதும் கரெக்டாக மிச்சம் எடுக்கிறதும் நியாயமான செலவுகள் இப்படி தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு விதமான கோர்ஸும் கூட. ஓகே, அப்போது பல விதத்து மாதிரி கட்டுகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவன் மனசுக்குள்ள ஒரு கட்டு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் வீட்டில் நோய் நோய் நோயின்ட்டே இருப்பாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது ஒரு வேணும் ஸ்பிரிட்டு தான். அது சமாதானத்துக்கு எடுக்கிற ஸ்பிரிட்டு அது அப்படி இருக்குங்க. நம்ம சமாதானத்துக்கு எடுக்கும், ஏதோ ஒரு விதத்தில் மன சோர்வை உண்டாக்கும், ஃபார்வர்டு முன்னாடி நல்லா நோக்கி ஒரு தொலைதூர பார்வையை பார்க்க விடாமல் கூடாக்கும். அது ஒரு ஸ்பிரிட்டு. இப்போ பாருங்களேன், நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் பாருங்களேன். இப்போது கர்த்தருடைய ஆவியான எங்குண்டாங்க விடுதலை உண்டு. அப்போ இது எல்லாவற்றையும் விடுதலையாக்க ஆவியானவர் வந்தார். இப்போது ஃப்ரீடம் கொடுக்க தானே ஆண்டவர் வந்தார், மீட்கத்தானே. மீட்டெடுத்து திரும்ப அதே அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு கிடையாது. மீட்பு என்ன செஞ்சிருக்கு? இப்போ அடிமைத்தனத்தை நம்ம மீட்டெடுத்து சுதந்திரமாக நம்ம வாழ வைக்கிறது தான் விடுதலை. அதுதானே விடுதலைங்கிறது. என்னது? முன்னாடி நான் அடிமையாக இருந்தேன், ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்ததுனால அவன் என்னை போட்டு அடக்கி ஒடுக்கி, அவன் கொடுக்கறதான் சாப்பிடணும், அவன் கொடுக்கறதான் சம்பளம். வேலைக்காரனுக்கு அடிமைக்கு வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேலைக்காரன் வந்து நான் இதுக்கு தான் நான் பேசி வந்தேன், ஓகே, இதை மட்டும் தான் செய்ய வேண்டி போயிடுவோம் வேலைக்காரன். நான் எதுக்கு வந்தேன்? எதுக்கு கூலி புரிந்து வந்தேன்? இப்போது வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு நான் வந்தேன், பாத்திரத்தெல்லாம் விளக்கணும்னு வந்தேன், அதை நான் முடிச்சுட்டேன், சம்பளத்துக்கு கூட நான் போகிறேன். அது யார்? வேலைக்காரன். ஆனால் அடிமை இருக்கான் பார்த்தீங்களா? அடிமை எல்லா வேலையும் செய்யணும், ஒரு எதிர்த்து பேசவே முடியாது. அடிமை என்ன செய்யணும்? வீடை கழுவுனா கழுவணும், மாடை கழுவுனா கழுவணும், மாடை ஓடிட்டு போனால் எல்லாமே எல்லாம் வேலை செய்ய, அதான் அடிமை. புரியுதுங்களா? அப்போது பிசாசானவன் நம்ம அடிமைத்தனத்தில் வச்சுருந்தான். முன்னாடி ஒரு காலத்தை அடிமைத்தனத்துக்குள்ளே தான் வச்சு என்ன பண்ணியிருந்தான்? நம்ம சுயமாக சிந்திக்க விடாமல், சுயமாக வாழ விடாமல் அப்படி தான் வச்சுருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜுக்குள்ளே தான் நம்ம இருந்தோம். ஆனால் தேவனும் அடிமைத்தன சங்கிலியை முறிச்சார். அந்த சங்கிலியை உடைச்சி வெளியே எடுத்து கொண்டு வந்தார். எடுத்துக்கொண்டு வந்து இப்போ என்னாச்சு? உனக்கு ஃபுல் ஃப்ரீடம், சுதந்திரம். பாவத்தை மட்டும் செய்யாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, ஓகே? அப்படி நீ இடம் கொடுக்காம நான் சொல்கிறத நீ செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பூமியில் நீ தலைச்சிருப்ப, பூமியில் செழித்தோங்குவ, வேண்டியது எல்லாம் உனக்கு சப்ளை உண்டாகும். ஆமென். பொருளாதாரத்திலையும் விடுதலை நமக்கு உண்டு. சரீர வியாதியிலிருந்து நம்ம விடுவிக்கிறவராயும் கர்த்தர் இருக்கிறார். அப்போ இதுக்காக தான் நம்ம கர்த்தரை அழைத்தார் பாருங்களேன். சிறைப்பட்டு அதை தான் சொல்கிறேன். இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறான்னு பேசியிருக்கேன் நான். ஆவியானவர் நமக்குள்ளே இப்போது வந்திருக்கிறார். ஆவியானவர் இருக்காரு தானே. அப்போ உள்ளிருக்கிற சொல்கிறாரு, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு அங்கே விடுதலையும் உண்டு. ஓகே, அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்மை மட்டும் விடுவிக்கலை, நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை கொண்டு விடுவிக்கிறார். உலகத்தில் எத்தனை பேர் கைதியாக இருக்கான், சிறைப்பட்டு கிடக்குறாங்களா இல்லையாங்க? பலவிதமான பாவத்தின் சிறையிருப்பில் இருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம எத்தனையோ பேர் ஒயின் ஷாப் மூடணும், ஒயின் ஷாப் மூடுன்ட்டு எல்லாம் ஆட்சி மாறும்போதெல்லாம் நான் வந்தோடனையும் மூடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நடந்துச்சான்னா என்ன செஞ்சான்? பின்னாடி கதவை கேட்டை பூட்டிட்டு
முன்னாடி கதவை மூடி பின்னாடி திறந்துட்டான். இப்படி தான் ஓடிச்சு ஒயின் ஷாப் எல்லாமே. இப்போ வந்து முதலமைச்சர் வந்தோடனே 717 ஒயின் ஷாப்பை மூடிட்டார். ஒரே சைன் ஃபர்ஸ்ட் டேவே இல்லை. அது மூடின உடனேயும் அநேக தாய்மார்கள் கொண்டாடினாங்க, பெரிய செலிப்ரேஷனே நடந்துச்சு. அதே குடிமகன்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க கரிச்சு கொட்டான். நாங்கள் என்ன ஆகும் தெரியுமா, இப்போ மறு எலெக்ஷன் வரும், நாங்கள் கலாட்டம் இப்படி பேசுகிறான் பாருங்களேன். நல்லது தானே. உன்னை ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் குடிக்காத இருக்கிறது நிமித்தம் எத்தனை நன்மை இருக்குது தெரியுமா. சிலர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி சரீரம் சிலர் கெட்டு போயிருக்கு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களும் வெளியே கொண்டு வந்துட முடியும். இன்னைக்கு இருக்குது. நீ இந்த ஒயினுக்கு நீ பண்ணுற செலவை டாக்டருக்கு சரி கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். இந்த காலகட்டத்தில் அப்படி டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லாம் கூடி எப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறனும் வெளியே கொண்டு வர முடிகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா மெடிசனும் வந்துருச்சு இல்லை. ஆனால் இந்த குடிகாரங்க என்ன செய்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி மூடினீங்க, என்னத்துக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டுறான். ஒரு கூட்டம் கொண்டாடுது, இன்னொரு கூட்டம் திட்டுது. எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனால் உண்மை என்னது, நன்மை நடந்திருக்கு. இப்போ ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்கு குடிக்கிறத நிப்பாட்டுனா முதல்ல அவன் சரீரம் ஆரோக்கியமாகுது, ரெண்டாவது அவன் பொருளாதாரம் வீண் விரைங்கிறது காக்கப்படுது, மூன்றாவது அந்த குடும்பம் சமாதானம் சந்தோஷமாக இருக்குது, நாலாவது எல்லா விதத்தையும் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும் ஃபினான்ஷியலாக. ஓகே. அப்போது இந்த குடி இதை எல்லாமே கெடுக்குது. இப்போ இதை விடுவதன் நிமித்தம் இத்தனை நன்மைகள் இருக்குது. அப்போ அது ஒரு சிறையிருப்பு தானே. அப்போ அந்த சிறையிருப்பை தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்போ நான் சொல்கிறேன், நமக்குள்ளே வந்த தேவ ஆவியானவர் முதலாவது நம்மை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கப்பட்ட நீங்களும் நானும் இப்போது அநேகரை விடுதலை ஆக்கணும். சரியா. விடுவிக்கப்பட்ட நாம் அநேகரை விடுதலை ஆக்கக்கூடிய அந்த பொறுப்பு கடமைகள் நமக்கு உண்டு. அதை செய்யணும்னு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்த்து தான் இருக்கிறார். ரைட்டா. அதை செய்ய விரும்புகிறீங்களா? அப்போது விடுதலை தேடி அங்கு இங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எங்கே இருக்குது? நமக்குள்ளேயே இருக்குது. விடுவிக்கிறவன் நமக்குள்ளே இருக்கிறார். சிறையிருப்பை மாற்றுகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான கட்டுகளை அறுக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் இயேசுவே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் நுகம் மெதுவாயும் அது லகுவாயும் இருக்குன்னார். சரியா. யோசிச்சு பாருங்க. இப்போ உலகம் கொடுக்குற இந்த நுகம் எப்படின்னா மிதமஞ்சி இருக்கும். அந்த நுகம்னா தெரியல, இந்த மாடு ஏரோட்டுறதுக்கெல்லாம் பழக்கப்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்க. ஏரோட்டுறதுக்கு, வண்டி இழுக்கிறதுக்கு மாடுகளை பயன்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போது முதல்ல நல்லா பழக்கப்படுத்தப்பட்ட மாட்டோடு கூட புது மாட்டை கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஏரோட்டுறதுக்கும் பழக்கப்படுத்துறதுக்காக இருக்கட்டும் அல்லது வண்டி இழுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏற்கனவே பழக்கப்படுத்தப்பட்ட மாட்டோடு கூட புதுசாய் கற்றுக் கொடுக்குற மாட்டு கொண்டு வந்து உள்ள சேர்ப்பான். அப்போ என்னாகுன்னா பழக்கப்படுத்தப்பட்ட மாடு கரெக்டாக போயிட்டே இருக்கும். அதோட கூட இது சேர்ந்து போனால் போதும், அப்படி கற்றுக்கும். ஆண்டவர் தான் சொன்னார், ஏன் நுகம் அது மெதுவாயும் லகுமாய் இருக்கிறது. நான் ஏற்கனவே பல விதத்தை நான் பாடுபட்டு பாரத்தை எல்லாம் ஏற்றி நான் எல்லாத்தையும் மேற்கொண்டு நான் இழுத்து வந்திருக்கேன். இப்போ நீ என்னோடு கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, என் நுகத்து மேலே போடுறேன். நீ மட்டும் இல்லை, என் மேலே ஒரு நுகம் இருக்குது, நுகம் 2 சைடு இருக்குல்ல மாடுக்கு, ரைட்? அப்போது பழக்கப்படுத்தப்பட்ட நான் அதை சுமக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன். எங்கள் டெஸ்டினி அங்கே நேரம் நான் போயிட்டு நீ என்னோடு கூட இணைஞ்சிக்கிட்டா போதும். இப்போ அவர் நுகை என்னதும் லகுவாகுது. இப்போ அவரோடு கூட போனால் போது முக்காவாசி அவரே எடுத்துடுறார். ஏன்? ஏற்கனவே அவர் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இப்போ முழுவதும் நம்மளோடு கூட அப்படியே சேர்ந்து போனால் போது மேலே வச்சுக்கிட்டு இதுதான் சொல்கிறார். அப்போ இதைத்தான் இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போது ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற தேவன் விடுவிக்கிறவராகத்தான் இருக்கிறார். அவரை பயன்படுத்தி ஒவ்வொரு பகுதிகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். இதுதான் முக்கியம். அப்படியே வந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது. மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்களாய், தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்களாய், வாழ்நாள் முழுவதும் அதே போராட்டத்தில் இருக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. எல்லா விதமான போராட்டத்திலிருந்து வெளியே வந்திருக்கணும். எத்தனை பேர் பாருங்களேன், நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் வேலை முடிச்சதுக்கப்புறம் பெருமூச்சு விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தை பிறக்கிற நார்மல் டெலிவரி இருக்காங்கல்ல, அந்த குழந்தை பிறக்கும்போது இப்போல்லாம் சிசரின் தான், நல்லா பிறக்கிறதை கூட சிசரின் பண்ணி வச்சிடறான் எல்லாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த டெலிவரி ஆகும்போது அவங்க விடுற மூச்சு இருக்குது பார்த்தீங்களா?
பெருமூச்சு விடுவாங்க. அப்படியே என்னது, ஆனால் அவ்வளோ வலி வேதனையாக இருக்கும். அதே குழந்தை பிறந்து வேலை கொண்டாந்து போடும்போது அவங்க பட்ட அத்தனை வழிகளும் மறந்துடுவாங்க. அந்த குழந்தையை பார்த்து சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிற குழந்தைக்கு அப்பா பெற்றவங்களுக்குள்ள ஒரு அந்த தாய்க்குள்ளே எப்படிப்பட்ட என்ன இருக்கும், இந்த குழந்தைக்காக தானே, இதுக்காக இதை காட்டில் 10 மடங்கு கூட நான் வலியை தாங்கிக்க ரெடி. ஹலோ, அப்படி நீங்கள் நினச்சது உண்டா? இல்லை உபத்திரமாக நினச்சி அந்த நிமிஷம் பாடு இருக்கும். சரி, அதே போல தான் அந்த உலகத்தில் பல நேரங்கள் இப்படிப்பட்ட பாடுகள் அப்படி வரும். ஆனால் அதெல்லாம் எதுக்குன்னா அடுத்த லெவலு பாருங்கள். தாய் பெற்ற உடனேயும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருத்தம் வலி இருந்திருக்கும். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க விடுற பெருமூச்சும் அவங்களுக்குள்ளே வர சந்தோஷமும் இணை புரியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை இருக்கும் பாருங்களேன். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் ஒரு பெருமூச்சை விட்டுடுங்க. அண்ணால போல சரியா, அவள் மனங்கசந்து அழுது சொல்லுதில்ல, விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரிவிச்சாலாம். எப்படி? அதே தான், பிள்ளையே இல்லாதவள் பிள்ளைக்காக போய் அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு அழுது புலம்பி என்ன பண்ணணுமோ பண்ணிட்டான். ஓகே, இதுதான் சொல்கிறேன். அப்போது அவள் சத்தம் வெளியே வரலை, இறுதித்துக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கான். வாய் மட்டும் முணுமுணுக்குது, வாய் மட்டும் ஏழி பார்த்துட்டே இருக்கான். குடிச்சு காலங்காத்தால அந்த பொம்பளை வந்து குடிச்சு விட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணிட்டு அப்படி தான் பார்க்குறான். புரியல அவனுக்கு கூட. ஆனால் அவ சொன்னா பாருங்க, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் குடிக்கலை, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்தேன் சொல்கிறா பாருங்களேன். இதான் விஷயம். அப்போ இருதயத்தை இதை தான் சொல்ல ஊற்றுவது, தேவனுடைய சமூகத்தில் பாரத்தை இறக்கி வைக்கிறது, அவர்கிட்ட பெற்று போடுறது, இதையெல்லாம் நம்ம செய்யுங்க, பதில் தானாக வரும். வருமா வராதா? அதனால தான் சொல்கிறேன், நமக்குள்ள ஆவியானவரை கொண்டு இப்போ ஒவ்வொரு காரியத்தில் பெருமூச்சு விட்டுக்குங்க. என்னது அப்பா பாருங்களேன், வேலை செய்யும்போது தெரியும் இல்லை, எப்படாவது முடிப்போம் போட்டு நம்மளை வெயிலில் போட்டு வாட்டி வதைக்கிறாங்கடான்னு தோணும். ஆனால் அந்த வேலையை முடிச்சோன்னையும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படியே கை காலை கழுவிட்டு பெருமூச்சு விட்டு அப்பா அப்படி உட்காந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லை. தேவ சமூகம் அதுதான். வெளியே பல விதத்தில் நம்ம பாடுபடுத்திகிட்டே தான் இருக்குங்க. வெளியே எல்லா விதத்திலும் நெருக்கம் போராட்டம் இப்படி வந்து நம்மளை உண்டுலன்னு ஆக்குது. ஆனால் அதை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்கலை. அங்கே வந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது உங்களை லகுவாக்குவார் பாருங்களேன். அது மாத்திரமில்லை, உலகத்தான் எவ்வளோ பாரத்தை ஏற்றினாலும் அதை தாங்குவதுக்கும் அதை இழுத்து தள்ளுறதுக்கு அந்த பலனை கர்த்தர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். இன்னும் சொல்ல போனால் இது மிஞ்சி உங்களுக்கு எதாவது பாடுபடுத்திட்டே இருந்தாலும் வச்சுக்கங்களேன், கர்த்தர் அவனை தூக்கிட்டுருவார். என் பிள்ளைய போட்டு அளவுக்கு மீறி போட்டு அடிக்கிறேன், நான் அவன் நொறுக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்குன்னு அவர் பேச ஆரம்பிச்சிடுறார் ஆண்டவர். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதுதான் சொல்கிறேன், உள்ளே இருக்கிற ஆவியானோடு சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே ஆண்டவரே, என் பேலன் உனக்கு தெரியும், என் சத்து உனக்கு தெரியும், என் வருமானம் உனக்கு தெரியும், என் குடும்ப நிலைமை உனக்கு தெரியும், என் கையில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், வானத்திமும் உண்டாக்கின நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். உலகத்தில் வெறுமின்மையும் ஒழுங்கின்மையும் வறுமையும் மாற்றின தேவன் எனக்குள்ளே இருக்கிற எனக்கு நல்லா தெரியும். நான் நம்புறது உண்மைத்தான். எனக்குள்ளே வந்ததே வசனம் சொல்லுதேப்பா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலையும் உண்டுன்னு நீங்கள் சொன்னீங்கள்ல, அந்த விடுதலை எனக்கு தாங்க. என் சரீரத்தில் ஒரு விடுதலை, என் ஆவிக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம், என் மனதில் நான் பல வருஷங்களாக போராடிக்கிற போராட்டத்தில் ஒரு விடுதலை, என் குடும்பத்தில் பல விதத்தை நான் சிறைப்பட்டவனாய் ஓடி அழைஞ்சி திரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சபைக்கு வரேன், இன்னும் என் குடும்பத்தை ரட்சிக்கப்படலேன்னு நான் போராடிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அங்கே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் வாங்குகிற சம்பாத்தியமெல்லாம் வீண் விரயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் போயிட்டே இருக்குதே, ஒரு மாற்றத்தையே மிச்சத்தையே நான் பார்க்க முடியல, அந்த பகுதியில் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்படி கேட்கும்போது நான் சொல்கிறேன், அந்த பகுதி கர்த்தர் அங்கே கையை வைப்பார். கையை வைப்பாருங்க. ஆண்டு சொன்னார், இப்போ சொல்கிறார் பாருங்களேன், இப்போது நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டு சொல்கிறார், இப்போ நான் உனக்குள்ளே இருக்கேன், நீ கையை வை, நீ கை வைக்கிற இடத்துல நான் கை வைக்கிறேன். ஆபிரகாமே, நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு கொடுப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அவன் எங்கெங்கெல்லாம் நடந்தானோ அந்த இடத்த எல்லாத்தையும் கொடுத்தார் கர்த்தர், அதுக்கு மிஞ்சியே கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர்ன்ற. அப்போது எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு தான் நமக்குள்ளே இருக்கிற வழிகாட்டி இல்லை, ஜெபிக்கிறதுக்கு கூட உதவி செய்கிறவர். யோசிச்சு பாருங்கள், நிறைய நேரங்களில் என்ன செய்யுதுன்னு குழம்பி இருப்போம், அந்த நேரத்தில் ஆலோசனை கொடுக்குறாரு இல்லையா? அப்போது இவைகளெல்லாம் சிந்திச்சு
அவரோடு கூட இசைந்து இணைஞ்சு ஓடணும்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாங்க. ஒன்று சொல்லப்போனால் தேவன் நம்முடைய ஜெயத்தில் அக்கறையாக இருக்கார். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஜெயிக்கணும். நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் ஒரு காரியத்தில், அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது படிப்பாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் அதில் படிக்கும்போது, அதில் ஜெயிக்கும்போது சந்தோஷம் யாருக்கு வருது? பெற்றவங்க வருதா இல்லையா? பிள்ளைகள் ஜெயிக்கும்போது தான் நம்ம பட்ட பிரயாசம்லாம் மறக்குது. இதுக்காக எவ்வளோ கூட செலவு பண்ண எண்ணமும் வருதா இல்லையா? ஏன்? என் பிள்ளை ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, என் பிள்ளை வாழ்ந்துருந்தாலும் நான் வாழ்ந்துருக்கிற மாதிரி எண்ணம் வருதா இல்லையா? இதை தாங்க கர்த்தர் விரும்புகிறாரு. நம்முடைய கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். என் பிள்ளை ஜெயிக்கணும், என் பிள்ளை போக இடமெல்லாம் அதைத்தான் ஆண்டு சொன்னார். நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஏன் அதை சொன்னார்? நான் இருக்கிறது அவர் தாங்க. நம்ம ஆண்டவர் எங்கே போனாலும் அவர் செய்கிற செயலை செய்வார் இல்லை? அவர் செய்வார் நிச்சயமாய். அதுக்காக தான் நமக்குள்ள இருக்கிற தேவனை பயன்படுத்தி ஒவ்வொரு காரியத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஒரு அற்புதத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறத விட்டு விடாதீங்க. ஏன்னா ஆத்மா ரட்சிப்புங்கிறது வெளியேறப்பட்டது. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். அப்போ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். இங்கே சொல்லிட்டு பாருங்க, ஆவியார் எங்கூட அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் சொல்றாரு பாருங்க. யாருடைய மகிமையை? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்படியே பாருங்களேன். இன்னைக்கு இயேசு அவர் எந்த இடத்துல நான் தேவகுமாரன் சொல்லிட்டு இருக்கல. நான் வானத்தில் வந்த கர்த்தர் அப்படி அவர் சொல்லலை. பரலோகம் சொல்லிச்சு, ஆவியானவர் சொன்னார், பிதா சொன்னார், இவர் சொல்லலை. ஓகே, அநேகர் இவருடைய செயலை பார்த்து நீ தேவனுடைய குமாரனே இருந்தால் தேவனா இருந்தால் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாதுன்னு சில மனிதர்கள் சொன்னார்கள் இல்லை? அப்போ அந்த மகிமையை, அப்போ கர்த்தர் போன உடனேயும் அவர் மகிமை நிறைந்தவராக போறாரு. பிசாசு நடுங்குச்சா இல்லையா? வியாதிகள் எல்லாம் ஓடுது. சொன்னா போது, கை நீட்டினா ஓடுது, சொன்னா ஓடுது. நடந்துச்சா இல்லையாங்க? விடுது. செத்தவனை தள்ளித்தகுமே எழுந்துருன்னு சொன்னா எழுந்திருக்கிறான். நடக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த மகிமை, நாம் எல்லாரும் அந்த கர்த்தருடைய மகிமையை, இந்த மகிமை தாங்க. ஆதாம் இழந்தது என்னது? இந்த மகிமை தான். இந்த மகிமை இழந்ததுனால தான் இப்போ பிசாசுக்கு அடிமையாக போனால் தான் செய்ய வேண்டியதை சரிபட செய்ய முடியாமல் போன காரணம் என்னது? மகிமை இழந்தவனாய். இந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவாய். மகிமை இழந்தது. ஓகே, அதனால தான் 3:28 ரோமன் சொல்லும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். இங்கே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இப்போ சொல்ற நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை. பாருங்களேன், வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தேவாலயத்துக்குள்ளே போய் அந்த திரைச்சீலை விளக்கி அவன் மட்டும் உள்ளே போய் தேவ மகிமை பார்ப்பான். கிருபாசனத்தின் மேலே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவ மகிமை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மட்டும்தான் பார்ப்பான். அங்கிருந்து தான் கர்த்தர் பேசுவார். அதை இவன் கேட்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவான். இப்படி தான் இருந்துச்சு. அந்த மகிமை அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. மற்ற யாருக்குமே தெரியாது. தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போது அதனால தான் பாருங்களேன், ஆதாம் கண்ட மகிமை அடுத்த தலைமுறை பார்க்கல. இயேசுவை முகமுகமாய் கண்டானா? தோல் மேலே கையை போட்டுட்டு அழகாக பேசிட்டு போனாங்களா? ஆண்டவரும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு கூட ஏதேன் தோட்டத்தில் தேவன் உலாவினார். நடந்துச்சு இல்லையா? ஓகே, இப்போ 7ஆம் தலைமுறை ஏனோக்கும் அந்த ஆசை அவனுக்குள்ளே வந்துச்சு. எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த ஆசை படலை மற்றவங்க. ஆனால் இவன் ஆசைப்பட்டான். என்னது? ஏனோக்கு 360 வருஷம் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு போனான். அப்படி தானே? ஓகே, ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை. தேவன் எப்படி இருப்பார்? அவரை பார்க்க முடியுமா? தொட முடியுமா? அவரோடு பேச முடியுமா? உலாவ முடியுமா? இந்த ஆசை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் இப்போ என்னாச்சு? இப்போது ஆதாமுக்கு 600 வயசு. ஓகே, 930 வயசில் அவன் செத்துருக்கான் ஆதாமு. இப்போ இவர் 360 வருஷம் யார் இருந்திருக்கா? ஏனோக்கு இருந்திருக்காரு.
அப்போ பாருங்களேன், அந்த நாட்களில் இப்போ ஆதாம் தான் தேவனை சந்திச்சுவேன் பார்த்துவேன். அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கான் ஏனோக்கு, ஆண்டவர் எப்படி இருப்பார், சிகப்பாக இருப்பாரா, தாடி வச்சிருப்பாரா, நம்மளை போல் நெட்டையாக இருப்பாரா, இதெல்லாம் கேட்டிருக்கான் பாரு. கேட்ட உடனே அந்த ஆசை அவனுக்குள்ளே வந்துச்சு. உன்னோட உலாவி இருக்காருல்ல, உன் கூட பேசியிருக்காருல்ல, அப்போ நம்ம கூட இருக்கத்தானே அவர் வந்தார். நீ தானே தப்பு பண்ணி எங்களை எல்லாத்தையும் சேர்த்து மோசம் போக்குனது நீ தான், எனக்கு தெரியுது. ஆனால் உன்னால தான் நான் கெட்டு போனேன். ஆனால் இப்போது நான் அவரை பார்க்கணும், இப்போ அவரோட பேசணும், அவரோடு கூட நான் உலாவணுங்கிற ஆசை அவனுக்குள்ளே வந்த உடனேயும் என்ன பண்ணிட்டான், இவனும் அவரை பார்க்கணுங்கிற ஏக்கத்தில் டெய்லியும் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டான். நின்ன ஆரம்பிச்சோன்னு தான் இப்போ ஆண்டவர் ஏக்கத்தை பார்த்து ஏனோக்கோடு கூட தேவன் சம்பாஷிக்கவும் இறங்கி வந்துட்டார். உள்ளாவன 300 வருஷம் ஆதாம் பாருங்களேன் ஏனோக்கோடு தேவன் சஞ்சரித்தார். அதுக்கப்புறம் பிள்ளையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் உங்களுடையே வந்து 2 நாள் அப்படியே உயிரோடு போயிட்டார், காணாமல் போயிட்டார். இல்லை ஆசை, அதான் முகமுகமாய் சந்திக்கிறது. கர்த்தருடைய மகிமையை ஆதாம் தான் முன்னாடி கண்டிருக்கான். அந்த மகிமையை ஏனோக்கு முகமுகமாக கண்டிருக்கான். ஆதாம் மிஸ் பண்ணினதை ஏனோக்கு பிடிச்சிட்டான். பிடிச்சி அவரோடு கூட உலாவரார் சஞ்சரிக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பாவத்தினால மகிமை இழந்தோம், இப்போ மீட்கப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காங்கிறது போல. கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்ம சாயல் தெரியுதா, தெரியுதல்லையா? இப்போ நீங்கள் உங்களை பாருன்ற கர்த்தருக்குள்ளே நீங்கள் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கண்ணாடி எது, இது இல்லை? இந்த கண்ணாடியில் பாரு, கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காங்கிறது போல கண்டு இப்போ பாருங்களேன் காணணும். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காங்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால், கர்த்தர் இப்போ எப்படி இருக்கார் முன்னாடி பேசணும், கர்த்தரே ஆவியானவர் சொல்கிறாரா? இப்போ ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே அவரை போல, இயேசுவை போல, அவர் செய்ததை போல, அவர் வாழ்ந்ததை போல, அவர் தேவனுக்கு பிரியமாக இருந்தது போல, தேவ மகிமைக்காக இந்த பூமியில் பெரும் காரியத்தை செஞ்சது போல, அநேகரை விடுதலையாக்கினது போல, அநேகருக்கு வாழ்வு உண்டாக்கினது போல, அநேகர் மேலே நேசித்து அளவற்ற அன்பை கொட்டியது போல அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த மகிமையை காண 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 மறுரூபம் நமக்குள்ள உண்டாகும். நடக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்தாரு, ரட்சிப்பு அதுக்கு தாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்போது தேவன் குமாரனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டிருந்தார் இல்லையா? பண்ணியிருந்தார்ல. அப்போது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டிருந்தது நிமித்தம் அவர் எவ்வளோ வேலை செஞ்சார் பாருங்க. மனுஷன்தான், அதே சமயம் மகிமையுடைய மனுஷன், 100க்கு 100 மனுஷன், 100க்கு 100 தேவன். அந்த மகிமையுடைய தேவன் தான். இப்போ அவரை காண காண, அவரை பற்றின அறிவு நமக்குள் பெருக பெருக இப்போ என்ன நடக்குது, அவரை போலவே நாம் மறுரூபமாகிறோம். அவரை போல நாம் மறுரூபம் ஆகிட்டோன்னா மீதி எல்லாம் ஈஸியாக அனுபவிச்சிடலாம். புரியுதுங்களா? அனுபவிக்க முடியுமா, முடியாதா? அதுக்கு தான் கர்த்தர் நம்ம ரட்சிச்சிருக்க. ரட்சிப்பு அதுக்கு தானே. யோசிச்சு பாருங்களேன். ரைட்? இதுதாங்க. இந்த ஒரு மாற்றம் நமக்குள் வரட்டும். அற்புதங்களை அனுபவிக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். இப்போ இந்த மகிமையை தான் சீசர்களுக்கு கொடுத்தார் இயேசு. ஓகே, இந்த மகிமை சீசர்கள் பார்த்துட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க, பெற்றுட்டாங்க. அந்த மகிமையை நாங்கள் கண்ணால் கண்டோன்றான். அந்த மகிமையை நாங்கள் தொட்டு பார்த்தோம் நாங்கள் சீசர்கள் இல்லை. பவுல் சொல்கிறாரு, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் சூரிய பிரகாசத்தை ஒரு வெளிச்சத்தை அந்த மகிமையை நான் கண்டேன். எனக்கு முன்னாடி ஒரு மகிமை பிரகாசிச்சிச்சு. அதை கண்ட போது தான் என் வாழ்க்கை மாறிச்சு, சீசரோட வாழ்க்கை மாறிச்சு. இவர்கள் மறுரூபமான போது தான் முன்னாடி பதவிக்கு ஆசைப்பட்டவன், பணத்துக்கு ஆசைப்பட்டவன் இல்லை, உமக்கு பிறன் யார், உன் சிங்காசனத்தை யார் வந்து உட்காருவான், ஓகே எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுப்பேன், என் பொண்டாட்டி பிள்ளை சொத்து வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, நீ எங்களுக்கு என்ன தருவின்னு கேட்டவன் இப்போ இந்த மகிமை பெற்றுக்கொண்ட உடனேயும் இவன் கேட்கவே வேண்டியதில்லை, கேட்கவே இல்லை. கேளாத ஐஸ்வர்யம், இவன் மகிமை, அதிகாரம், அநேகருக்கு முன்பாக மதிப்பு, மரியாதை எல்லாம் வருது. வந்துச்சு இல்லையாங்க? இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. விரும்புகிறீங்களா? யோசிச்சு அந்த மகிமையை கண்ணாடியில் காங்கிற போல கண்டு
நாங்கள் அந்த சாயலாகத்தானே. யாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதுக்கு. அப்போ ரோமர் இன்னொரு சொல்லுது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காகவே முன்குறித்து அழைத்தாராம். எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை மகிமைப்படுத்தினாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக தான் இத்தனை பண்ணாராம். அவரை போல மாறுவதற்காக இத்தனை பண்ணி வச்சிருக்காரு. அப்போ நீங்களும் நானும் இப்படி அவரை கண்டு கண்டு, ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுவாங்க உண்மையாகவே கல்யாணம் ஆகி, அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேர்த்துக்குள்ள கணவன் மனைவி, சரியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேர் வெவ்வேறு இடத்துல இருந்திருக்காங்க, வெவ்வேறு சூழலில் வளர்ந்துருக்காங்க, வெவ்வேறு குடும்பத்தில் வெவ்வேறு பழக்க வழக்கத்துல எல்லாம் வளர்ந்துருக்காங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லை, கல்யாணம் ஆன இணைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புருஷனுடைய சாயல் மனைவிக்குள்ள, மனைவியுடைய சாயல் புருஷனுக்குள்ள இருக்கும். பார்த்து உண்மையா? அது உண்மை. குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தாங்க, அவங்களை பார்த்து அங்கே மாறி இருக்கும். நிறைய நேரங்களில் பார்த்தா இவங்களோட கேரக்டர் என்னன்னு மனைவி கிட்ட கேட்டாவே தெரிஞ்சிடும், மனைவியுடைய கேரக்டர் என்னன்னு புருஷன்கிட்ட கேட்டாவே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு 2 பேர் கலந்துருவாங்க. பார்த்துங்களேன். ஆமாம் இல்லையாங்க? இதுதான், அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கணவன் இல்லை, நான் மனைவி, மணவாளன் மணவாட்டி. அப்போ 2 பேரும் இணங்கி இப்போ 2 பேருக்கு ஒரே சிந்தை, ஒரே திட்டம், ஒரே நோக்கம், ஒரே தோட்டம் இல்லை? இப்படி மாறுது பாருங்களேன். இதுதான், இப்படி மாறி அவரை போல நாம் மாறணும். அவரை போல அப்படி இருக்கும்போது அந்த சாயலாகத்தானே, அந்த சாயல் உள்ள வந்துருச்சு. அந்த மகிமை கிரியை செய்து அந்த ஆவியானவர் வேலை செய்கிறாருன்னா இயேசு என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் செய்ய முடியும். இயேசு எங்கேயாச்சும் எப்பா 12 பேர் கூடயே வச்சு சோறு பண்ண, நம்ம குடும்பத்தை 4 பேர் சாப்பிட்றதுக்கு மொழி பிதுங்குது, கூட 12 பேரை வச்சு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும், 3 வேளை சாப்பாடு குறையில்லாமல் போடணும் இல்லை, 12 பேர் தங்கிறதுக்கு வீடு ரெடி பண்ணணும். இருந்துச்சு இல்லையா? இது எப்படி இருந்திருக்கும்? அவர் பார்த்து எப்பயாச்சு எப்பா அந்த போய் இந்த மத்திய கட்டு போய் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரா? யூதாசு பாருங்களேன், யாருக்கு கேஷியர் இருப்பா சொல்லுங்கள்? ஓட்டாண்டி ஆளுக்கா கேஷியர் வச்சுப்பான். அப்போ ஒரு கேஷியர் வச்சுருந்தாரு. யார் அவன்? யூதாஸ் காரியத்து கேஷியரு, அப்படி தானே? கணக்கு புள்ள பணப்பை அப்படியே சொல்லுது, அவங்க கையில் பணப்பை இருந்துச்சு, அவங்க கையில் கொடுத்து தான் வச்சுருந்தாரு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அந்த மகிமை வந்துச்சுன்னா ஓகே, நிச்சயமாக பணம் நமக்கு வரும், பொருளாதார செழிப்பு உண்டாகும், நிச்சயமாக சுகம் நடக்கும். ஓகே, நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவோம். எல்லா விதமான தீர்வும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காது? அதனால தான் சொன்னேன், முன்னாடி என்னத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டவனுக்கு முன்னாடி இப்போது பதவியும் வந்துச்சு, பேர் புகழும் வந்துச்சு, பணங்காசு காலு கீழே கிடக்குது. யோசிச்சு பாருங்க. காலுக்கு கீழே கொண்டு கொட்டுறாங்க, எப்படி இருக்கும்? இதையெல்லாம் இயேசு கூட இருக்கும்போது கேட்டுகிட்டே கிடந்தான். இப்போ மகிமையும் கொடுத்தாரு, இவன் கேட்கல, அது வருது. நான் சொல்கிறேன், இதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் அவருடைய சாயலாகத்தானே மகிமையடைந்து ஓகே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் சிந்தையை, உங்கள் ஆவியை நீங்கள் மறுரூபமாக்கினால் சரீரம் மறுரூபம் அடையும், குடும்பம் மறுரூபம் அடையும், குடும்பம் தலை தோங்கும், எல்லா விதத்திலும் விருத்தியை நிச்சயமாக காண்போம். இந்த மகிமை செய்யும். புரியுதுங்களா? அப்போ இந்த 2 பாருங்க, 2 வசனத்தில் ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், ரைட்டா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அடுத்தது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கண்ணாடியில் இப்போ நம்ம பார்த்தா என்ன தெரியும்? நம்ம சாயல் தெரியுமா? அப்போ இதில் இயேசுவை நீங்கள் கண்டு ஒவ்வொரு நாளும் காணணுங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவனு காணுங்க. வேதத்தில் ஆராய்ஞ்சு பாருங்கள், வேதத்தில் அவர் தேடுங்க, வெளியில் வேதத்துக்குள்ளே அவர் இருக்கார், சரியா? நமக்குள்ளே இருக்கிறாரு, அவரை தேடுங்க. அவரை தேட தேடினா இது கர்த்தருடைய ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, யார் போல? இயேசுவை போல மகிமையின் மேல் மகிமை அடைந்து, சரியா? வீடு கட்டுறதுக்கு ஒரு கல் இருந்தால் பத்தாது, ஆயிரக்கணக்கான கல் வேணும், அப்படி தானே? ஒன்று மேல் ஒன்று வச்சு கட்டி எழுப்பணும். அப்போ மகிமையின் மேல் மகிமையை ஒன்று மேலே ஒன்று ஏற்றிக்கிட்டே இருந்து, நான் ஒரு நாள் பில்டிங் அப்படி எழுப்பி நிற்கும், ஜஞ்சடிக்கு அப்படி நிற்கும். ஒரு நாள் அண்ணாந்து பார்ப்பாங்க, ஓய் எப்படா கட்டி முடிச்ச
என் கர்த்தர் அவருடைய மகிமை, அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, என் ரட்சிப்பின் நிமித்தம் தேவன் இதை கட்டி கொடுத்தார். ஓகே, தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நிலைவரமான வீடு நான் உனக்கு கட்டுவேன்னு சொன்னீங்கள்ல, கட்டி கொடுத்தார். அதே போல் நமக்கும் ஒரு நிலைபரமான வீடு பூமியிலும் கட்டுவார், பரலோகத்திலும் ரெடி ஏற்கனவே பூமியில் கட்டி கொடுப்பார். ஓகே, அப்போ மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். மறுரூபம் அடையணும். நாம் மறுரூபம் அடைவோம், ஆனால் நிச்சயமாய் அதை காண்போம், அனுபவிப்போம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு காலை வேளையில் நான் சொல்கிறேன், நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் கர்த்தருடைய மகிமையை அதிகமாய் கண்டதாய் இருக்கட்டும். இதில் அவரோடு கூட பெருகுங்க. அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவரை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சு கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை விடுதலையை பார்க்கலாம். சரியா? சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். ஓகே, நீங்கள் எப்படி அணுகிறீங்க பாருங்கள். இயேசுவை பலர் எப்படி, நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை சிலர் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பார்த்தாலும் அதுக்கேற்றதான் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. எல்லாரும் மனம் திரும்பணும்னு அவர் விருப்பம். ஆனால் எல்லாரும் மனம் திரும்பிட்டேன்னா, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டானா இல்லை. ஆனால் அவர்கிட்ட எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணாங்களோ அவங்க லைஃப்பில் நடந்துருச்சு மாற்றம். ஓகே, அவரை போய் எப்படி அணுகுனானோ அதுக்கேற்ற விதத்தை அவன் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தார் கர்த்தர். நடந்துச்சா இல்லையாங்க? எஸ், அப்படி தான் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதனால் நீங்கள் அவரை தேடக்கூடிய விதத்தில், அறியக்கூடிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளுங்கள். இந்த அறிவெல்லாம் உங்களை மகிமைப்படுத்தும். அவர் சாயலாக மாறும், உங்கள் கேரக்டர் மாறும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறும். ஓகே, உங்கள் வாழ்வாதாரம் தரமுள்ளதாக இருக்கும். அடுத்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி அது நடக்கும். இது எல்லாம் தேவன் நிச்சயமாக செய்வார் உங்கள் வாழ்க்கையில். இதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னை ரட்சிச்சிருக்கார், உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஓகே, ஆகவே அந்த அழைப்பில் நின்று 2 வசனத்தை போய் மெடிடேட் பண்ணி ப்ரேயரில் வையுங்க. சரியா? ப்ரேயரில் வச்சு அந்த மறுரூபத்துக்கு நேராக வாங்க. இந்த மறுரூபம் அடையும் போது நிச்சயமாக என்ன நடக்கும்? புது வாழ்வு, புது சிருஷ்டியின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். ஓகே, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நம்மளால் காண முடியும். ஆமென். முதற் பலன் கர்த்தருக்குரியது. அதில் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் அதை கை வைக்காதீங்க. அது கர்த்தருக்கென்று விதையுங்கள். அப்படி விதைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக குறைக்கு விடவே மாட்டார் கர்த்தர். ஓகே, ரைட். விதைக்கலாம், எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுப்போம். நல்ல பிதாவே, நான் செழித்தோங்க, நான் விருத்தி அடைய முதற் பலனாகிய தசம பாகத்தை பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று நீ சொன்னீர். இப்போது விசுவாசித்து கொண்டு வந்து விதைக்கிறேன். இந்த விதையை 100 தனையாய் பெருக்கி கொடுப்பீர். ஆமென். விதைப்போம். நல்லது. நாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உதவி இருப்பதற்காக நன்றி இயேசுவே. கேட்ட சத்தியத்தின்படி ஆவியாயிருக்கிற கர்த்தரால், எஸ், ஆமாண்டவரே, தகப்பனே, நீர் எங்களுக்குள் இருக்கிறபடினால விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, வாழ்வு உண்டு, வளமை உண்டு, செழுமை உண்டு, சுகவாழ்வு உண்டு, உலகத்தை ஜெயிக்கும் கிருபைகள் உண்டு. எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நிறைவை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தின்படி ஆமாண்டவரே, நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காங்கிறது போல புத்தகமாகிய வேத வசனமாகிய அந்த கண்ணாடியில் கண்டு மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு அந்த நிலைக்கு நாங்கள் வர கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு வாங்க. அதை காண செய்யுங்க, அனுபவிக்க செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இன்றைக்கி சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்வில் என் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், என் தேவன் வைத்திருக்கிற அந்த நிறைவு, அந்த பரிபூரணத்தை பிள்ளைகள் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த விதத்தில் தங்கு தடையின்றி முன்னேறட்டும், விருத்தியடையட்டும், பெருக்கத்தை காணட்டும், அந்த நன்மையை ருசித்து பார்க்கட்டுங்க தாவே. உங்களுடைய உதவிக்கரம் எப்போதும் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டுங்க தாவே. வெகு நாட்களில் எதற்காக ஏங்கி நிற்கிறாங்களோ, எதற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும்.
அவரெல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆம் ராஜா, ஆம் ராஜா. உங்களுடைய உதவிக்கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். வராத பிள்ளைகளை கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாழட்டும். ஆமாண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ செய்வீராக. எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறவரை கொண்டு எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளட்டும், மகிமை அடையட்டும். கர்த்தருடைய செய்தபடியால் நன்றி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் உங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களும் மனவிட்டு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சொல்லின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து போய் வருவோம்.